எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான புளிக்கஞ்சி தான் செய்ய போறோம். வேணா செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க யாழ்ப்பாணத்துல கூடுதலா செய்வோம் இந்த புளிக்கஞ்சி. இறால் போட்டு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா வாயெல்லாம் கசப்பா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இது செஞ்சு குடிச்சா செம்மையா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, இந்த குழந்தை கிடைக்க இருக்கிற விவைக்கெல்லாம் வந்து சக்தி வந்தானே அந்த டைம்ல எல்லாம் காய்ச்சி குடிச்சா சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த டைம் எல்லாம் காய்ச்சி தரதுக்கு யாரும் இல்ல. இப்ப எல்லாம் பழகி வச்சிருக்கேன் சரியா. இப்படி காய்ச்சி குடிச்சு பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சோறு அவிஞ்சு கொண்டிருக்கு. அரிசி போட்டுட்டேன் நான். இங்க பாருங்க, அவிஞ்சு கொண்டிருக்கு. இது அவியட்டுக்கும் ஒரு பக்கம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை கண்டிப்பா வேணும் இதுக்கு. முருங்கைக்கீரை எல்லாம் துப்புரவாக்கி வச்சாச்சு. இப்ப இதுல வந்து மிளகு எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த மிளகையும் சின்ன சீரகத்தையும் இந்த கிரைண்டர் கப்ல சேர்க்கிறேன். இதோட இங்கால செத்தல் மிளகா எடுத்திருக்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் எடுக்கிறது. இதுல வந்து நான் ஒரு 19 அப்படி எடுத்திருக்கிறேன். ஆமா, 19 அப்படி எடுத்திருக்கேன். காணும் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்க சேர்க்கலாம். இது கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சு எடுப்பேன். இப்ப இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். இதுல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளியையும் சேர்த்து அரைக்கணும். நான் மறந்துட்டேன், அதையும் சேர்க்கிறேன். அங்க அடுப்புல வச்சு வெட்டி அந்த சைட்ல வச்சிருந்து நான் மறந்துட்டேன். உள்ளியையும் சேர்த்து ஆமா மறந்துட்டேன். 2 முழு வெள்ளைப்பூடு அப்படியே முழுசா எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை அரைச்சு எடுப்பேன். இப்ப வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்ப பாருங்க, அரிசி அவிஞ்சு வந்து கொண்டிருக்குது நல்ல கணக்கா. ஆமா, இனி இந்த பதத்துல தான் நான் இறாலை சேர்க்க போறேன். இறால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இதுக்கு சின்ன இறால் போட்டா தான் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு சின்ன இறால் கிடைக்கலையா, பெரிய இறால் தான் கிடைச்சிது. அதோட என்ன செஞ்சேன், அதோட கோதெல்லாம் உடைச்சு வடிவா அந்த முதுகுல இருக்க ஊத்தெல்லாம் எடுத்து அதை 2ஆ வெட்டி வச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்ப இல்ல கணக்கா இருக்குன்னு தானே. பெருசுன்னா ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் இறாலை சேர்ப்பேன். இதோட கருவேப்பிலை, அதோட சின்ன வெங்காயம் இப்போ கலந்து விடுவோம். இது கொஞ்சம் மவிஞ்சு வரட்டும். கலந்துட்டு இது வடிவாக கலந்துட்டு மூடி விடுவோம். இது ஒரு கொஞ்சம் மவியட்டும். இதுதான் பொட்டேட்டோ சிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பொட்டேட்டோ சிப்ஸ்? தகவலுங்களா? உங்களுக்கு பங்கு வேணுமா? இந்தாங்க. ம், இதான் இந்த மகனுக்கு பிடிச்ச சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் தானே. ம், வாங்க பாப்போம். பாருங்க, சூப்பரா அவிஞ்சு வருது. இனி இதுல தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இதோட இந்த அளவு புளி எடுத்திருக்கிறேன், இதை புளிஞ்சு எடுப்பேன். இனி இதோட புளியை சேர்ப்பேன். இனி நாங்கள் இதில் அரைச்சி வச்சிருக்கிறோம் வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம், மிளகு, செத்தல் மிளகா, அதை சேர்ப்பேன். கலந்து விடுவோம். இதோட கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்ப்பேன். கலந்து விடுவோம். வாசமே சும்மா செம்மையா தூக்கலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பாருங்க, சூப்பரா புளிக்கஞ்சி ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. கலர் பார்த்தீங்களா, பார்க்கவே செம்மையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கழுவி துப்புராக்கி வச்சிருக்கிறேன், சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவான். ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சோன்னு இறக்க சரி. நான் இறக்கும் போதுதான் முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன், முதலே சேர்க்கல. இறக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட சூப்பரான புளிக்கஞ்சி ரெடி. வந்து பாருங்க, செம்மையா வந்திருக்கு. வாசமே சும்மா தூக்கலா இருக்கு. ஏன்னா பிடிக்குமா உங்களுக்கு? சாப்பிடுவோம். இது கூலண்டா அவருக்கு நல்லா இறங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட சூப்பரான புளிக்கஞ்சி ரெடி. இனி இறக்குமா? ரெடி. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க சூப்பரான புளி கஞ்சி ரெடி. இந்த வாசமே என்ன இருக்க விடுது இல்ல. எப்ப சாப்பிடுவேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட சொல்றேன், ஆனா சுடுது. இங்க பாருங்க, செப டேஸ்டான புளிக்கஞ்சி. ஆஹா, சுடுது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த மாதிரி செஞ்சுட்டு பிலா இல இருக்குதானே, பிலாமரத்துல இல என்ன அதை இப்படி மடிச்சு இப்படி குத்திட்டு அந்த ஆமா சுட்டிட்டு அந்த காம்பாலே அப்படி குத்தணும். குத்திட்டு அதால் எடுத்து எடுத்து குடிக்கணும். சூப்பரா இருக்கும். அந்த வாசத்துக்கு வேற செம்மையா இருக்கும். சுடுது. அப்படியே ராலோட சேர்த்து சாப்பிட முருங்கைக்கீரையில அப்படியே காரு சாருமா வரல. கிட்டத்தட்ட கூழ் மாதிரி தானே. ஆனா இதுக்கு நண்டும் போடலாம். நீங்க நண்டும் போட்டு செய்யலாம் புளிக்கஞ்சிக்கோ. இதோட நண்டு, சின்ன நண்டு இருக்கிறது, நண்டு பார்த்து நான் கொண்டு இல்லை. நண்டும் போட்டா நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நம்ம புளிக்கஞ்சி வீடியோ இல்ல, அதுவும் ரால்ல தான் செஞ்சேன். நான் இன்றைக்கு நண்டும் போட்டு செய்யணும்னு பார்த்தேன்னு கிடைக்கல. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸா. இப்படியே தேடி தேடி ராளையும் எடுத்து சாப்பிடணும். ஆனா கிளறி ரால் எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் சுடுவது சரியா. பாத்தீங்களா, எடுத்துட்டோம், விட மாட்டோம், தேடி எடுத்துருவோம். சுடுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. ஆனா இது சூட்டோட குடிக்கணும், ஆறுன்னு குடிக்கலான்னு. நல்ல கண்ணக்கா சூட்டோட குடிக்கதான் அப்படியே அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கு. நச்சுன்னு இருக்கு, கார சாரமா செம்மையா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க குடிக்க போறோம். கண்டிப்பா நீங்க இதை மாதிரி செஞ்சா இருக்கு, கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இது வந்து காய்ச்சல் டைம்ல, வாய் கசப்பா இருக்க டைம்ல, அப்படி இல்லாட்டிக்கு தடிமல் டைம், தடிமல் சளி இருமல் பிரச்சனை, அந்த டைம் கூட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு நண்டு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நண்டு வந்து சளி டைம்ல போட்டு சாப்பிடலாம். ஆனா கூடுதலா இறால்லாம் போட்டு சேரவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கேட்டா. சூப்பரான எங்க யாழ்ப்பாணத்து புளிக்கஞ்சி ரொம்ப டேஸ்டா இருக்கு.